எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது அனோமி படத்தின் திரை விமர்சனம். அனோமி படத்தில் பாவனா, ரகுமான் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சுஜித் சாரங்கி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஹர்ஷவர்தன் பரமேஸ்வர் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ரியாஸ் மராத். கதை கொஞ்சம் வித்தியாசமான கதை, இதுவரைக்கும் திரைக்கு வராத கதை. இது சைக்கோ கில்லருடைய கதை தான். ஆனால் இந்த நாட்டு புதிய நாட்டு. ஒரு விபத்தில் தன்னுடைய பெற்றோரை பறிகொடுக்கிறார் பாவனா. தடயவியல் நிபுணர் பாவனா. அவருடைய ஒரே தம்பி கொஞ்சம் மென்டல் லூஸ். எப்போ பார்த்தாலும் தற்கொலை செய்ய வேண்டும் என்றே திரிகிறான். எதுக்காக அந்த தற்கொலை உணர்வு வருவதுன்னு தெரியல. காதல் தோல்வியும் கிடையாது. மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஓரளவு சரியாயிட்டு இருக்காரு பாவனா தம்பி. இந்த சூழ்நிலையிலே பாவனாவுடைய தம்பி கொலை செய்யப்படுகிறார். பக்கத்தில் விஷ பாட்டில் இருக்குது. அதாவது தற்கொலை செய்தது போன்ற ஒரு மாயை ஏற்படுத்துகிறார். அதை விசாரிக்க வேண்டிய ஐபிஎஸ் அதிகாரி ரகுமான் தற்கொலைன்னு அதை முடிச்சிடுறாரு. ஆனால் தடயவியல் நிபுணரான பாவனாவுக்கு சந்தேகம் வருது, நம்ம தம்பி தற்கொலை செய்யலை, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி தொடர்ந்து 3 கொலைகள் நடக்கின்றன. 3 கொலைகளும் எப்படின்னா, தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தவர்கள் மட்டுமே கொலை செய்யப்படுகிறார்கள். இது அப்படியே பரபரன்னு ஏன் அப்படின்னு மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கு. கடைசியில் அந்த கொலைகாரன் சொல்கிறான், நான் கொலைகாரன் அல்ல, நான் ஒரு ப்ராஜெக்டுக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த காரணம் இருக்குது பார்த்தீங்களா, அது சொன்னால் சஸ்பென்ஸ் உடஞ்சிரும். இங்கே படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. அட்டகாசமான படம். சைக்கோ த்ரில்லர் படம் எத்தனையோ படம் பார்த்துருக்கோம். இந்த படம் வித்தியாசமான படம். மலையாள படம் என்றால் கூட மனதில் ஆழமாக பயந்து விட்டது. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் நடிகை பாவனா தான். பாவனா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி அந்த நடிகர் ஜெயிலுக்கு போய் அவர் ரிலீஸ் ஆகி ஒரு மன உளைச்சலுக்கான ஆளானவர் பாவனா. இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்த பிறகு ஒரு பாதி படப்பிடிப்பு நடந்த பிறகு இந்த படத்தை நானே தயாரிக்கிறேன் என்று சொல்லி அவர் தயாரித்திருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் உங்களுக்கு தெரியும். பாவனா இனிமேல் ஒரு நல்ல ரவுண்டு வருவார். தமிழையும் நல்ல கேரக்டர் நடிப்பார். அவருடைய நடிப்பு திறமை அவரிடம் அப்படியே இருக்கிறது. பாவனா கதாநாயகன் செய்ய வேண்டிய வேலையை செய்திருக்கிறார். கதாநாயகனுக்கு பதிலாகத்தான் கதாநாயகி பாவனா. கண்டிப்பாக மர்டர் த்ரில்லர் சைக்கோபாத் படங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். தியேட்டரில் போய் பாருங்கள். அனோமி படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 48 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.